செக்குலர் பரவாளர்களுக்கு வணக்கம். நான் உங்களுக்கு பார்த்து பேசிட்டு இருக்கேன். தாவேக்கானுடைய கட்சித் தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் நேற்று திருச்சி கிழக்குக்கு போய் நன்றி சொல்றதுக்காக கிளம்புறாரு. அந்த நன்றி சொல்றதுக்காக போன அவர் பல விஷயங்களை பேசியிருக்காரு. அது என்னங்கிறதா நம்ம இந்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு உங்கள் ஆதரவு ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ முதல் விஷயம் என்னன்னா, விஜய் இங்கேருந்து கிளம்பி திருச்சி கிழக்குக்கு போய் நன்றி தெரிவிக்க போறாரு. ஏன் நன்றி தெரிவிக்க போறாரு? ஏன்னா அந்த மக்கள்லாம் அவரை ஜெயிக்க வச்சுட்டாங்க. அந்த மக்கள் எல்லாம் அவரை கொண்டாடி இருக்காங்க. அந்த மக்கள் எல்லாம் சாதி, பணம், இந்த மாதிரி மதம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் விஜய் அவர்களை ஆதரித்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவர் இன்னைக்கு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் நன்றி தெரிவிக்க போறாரு. ஆனால் போன அந்த மனுஷன் அந்த நன்றியை சொன்னாரான்னு கேட்டோம்னா இல்லை. சரி, அந்த நன்றியை சொல்றதுக்காக தானே போனாரு, அது எல்லாருக்கும் சொன்னாரான்னு கேட்டோம்னா அதுவும் இல்லை. ஒரு 5000 பேர் வாங்க, வந்து QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கிட்டு என்கிட்ட நன்றியை வாங்கிட்டு போங்கன்ற ஒரு கான்செப்டை உருவாக்குறாரு. சரி, அங்கே போய் அந்த நன்றியாவது சொல்லுவாருன்னு பார்த்தோம்னா அதெல்லாம் மறந்துட்டு தலைவர் திமுக மேலே பழிய தூக்கி போட்டுட்டு இருக்காரு. எல்லாமே திமுக தான் பண்ணீங்க, எல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்க, எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. சரிப்பா, எல்லாமே திமுக தான் பண்ணிச்சு, திமுக தீய சக்தி, இன்னைக்கு அதை தூக்கி போட்டாச்சு. இப்போ தூய சக்தி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தாவேக்கா தானே ஆட்சியில் இருக்கீங்க, விஜய் தானே முதலமைச்சராக இருக்கீங்க. இந்த 20 நாளில் எங்கள் அண்ணன் செய்த சாதனை என்ன தெரியுமா அப்படின்னு உங்கள் கட்சி தொண்டர்கள் இவங்க எல்லாருமே சில செய்திகளை பரப்பிக்கிருந்தாங்கல்ல. உங்கள் ஐடி விங் சம்மந்தப்பட்ட ஐடிஸ் எல்லாமே எங்கள் அண்ணன் செய்த சாதனை என்ன தெரியுமான்னு சொல்லி பல செய்திகளை பரப்பிக்கிட்டு இருந்தானுங்கள்ல. அது ஒரு செய்தியாவது நீங்கள் எடுத்து, ஆமாம் நான் ஆட்சிக்கு இந்த 20 நாளில் இதை நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் அப்படின்னு பேசியிருக்கீங்களா? பேசினாரா? இல்லை. ஏன்னா எதுவுமே பண்ணலை. இதுதான் உண்மை. இந்த 20 நாளில் அவர் எந்த சாதனையுமே பண்ணலை. அதுலேயும் சொல்கிறாரு, நான் டாஸ்மார்க்கை மூடிட்டேன்றாரு. என்ன டாஸ்மார்க்கை மூடிட்டீங்க? இருக்கக்கூடிய எல்லா கடையும் மூடிட்டீங்களா? இல்லையே. ஒரு 700 சொச்சம் கடையை மூடினா தான் நீங்கள் அறிவிச்சிங்க. அந்த மூடின கடையில் சில கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கு. மதுரையில் போய் பார்த்தீங்கன்னா 3 கடையை மூடணும்னாங்க. பார்த்தா அதில் ஒரு கடை திறந்தும் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த கடையோடைய ஓனர் யாருன்னு பார்த்தோம்னா அவர் அதிமுகக்காரர். அவர் இப்போ தாவேக்கால சேர்ந்துட்டாரு. இப்போ அவருடைய கடையை திறந்துட்டாங்க. நாமக்கல்லையும் அதே மாதிரி தான். ஒரு பள்ளிக்கூடத்தை எடுக்கிறாங்க. ஏன்டா எடுக்கிறீங்கன்னு கேட்டால், அந்த பக்கம் தனியார் பார் இருக்குது, இந்த பக்கம் அரசு பார் இருக்குது, நடுவில் ஸ்கூல் இருக்குது, அதனால ஸ்கூலை தூக்குறோம் நாங்கள் அப்படின்ட்டு கேட்டால் உரிமையாளர் மேலே பழிய தூக்கி போட்டாங்க. எல்லாமே ஃப்ராடு தான், எல்லாமே ஃப்ராடு. அதுலேயே அவர் சொல்கிறாரு, விவசாயிகளுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச விஷயத்த இந்த குறுகிய காலத்தில் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. குறப்பிரசவத்தில் உங்களை யாரும் புள்ள பெற்று கொடுக்க சொல்லல, செய்கிறத ஒழுங்காக செய்யுங்கன்றோம். நீங்கள் என்ன சொன்னீங்க, இன்னைக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? விவசாயிகளுடைய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ணீங்க? சிறு குறுன்னு பிரிச்சிங்க. சரி, பிரிச்சிங்க, ரைட்டு. அதில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? 5 ஏக்கருக்குள்ளே இருந்தால் நாங்கள் இவ்வளவுதான் நாங்கள் குறைப்போம், இவ்வளவுதான் தள்ளுபடி பண்ணுவோம். இதெல்லாம் நீங்க சொல்லலையே ராஜா, இதெல்லாம் நீங்க சொல்லலையே. திமுக ஆட்சியில போதைப் பொருளை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க, திணிச்சிட்டாங்க, நொட்டிட்டாங்க அப்படின்றாரு. சரி, அதெல்லாம் புடுங்கிறதுக்கு தானே சார் நீங்க வந்திருக்கீங்க. அப்புறம் என்ன சார் இப்போவும் திமுக மேல தூக்கி பழிய போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்ப இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, இவங்களை தற்கூரி சொன்னா கோவம் வருது. அவரே டென்ஷன் ஆகுறாரு. என் வாயிலுக்கு வந்துரும் அப்படின்றாரு. என்ன வந்துரும்? நீ முதலமைச்சர் தானா இல்ல வேற எதுவுமா? எனக்கு புரியலையே. ஒரு முதலமைச்சர் எப்படி பேசணும்னு கூட உங்களுக்கு தெரியாதாங்க? இப்ப நான் யூடியூபரும் நான் பேசுறேன், நான் பேசுறதுல நீங்க தரைக்குறைவா இருக்கு, மரியாதை கொடுன்னு சொல்லி பேசுறீங்கல்ல. அப்போ ஒரு முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஒரு நபரு எவ்வளவு மரியாதையா பேசணும்? என்ன வந்துரும் உங்களுக்கு வாயில? உங்களெல்லாம் ஓட்டு போட்டு உட்கார வச்சதுக்கு மக்கள் தான் புலம்புறாங்க. தினம். நேற்று நீங்க இங்கேயும் திருச்சி கிழக்கு போனீங்கல்ல, நீங்க பேசாம ஜாலியா போயிட்டீங்க, அழுங்காம குழுங்காம போயிட்டீங்க. ஆனா நேற்று மக்கள் பேருந்து கிடைக்காம 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்னு அவங்க நடந்துருக்குறாங்க. பச்சை புள்ளைய கையில வச்சு நடக்கிறாங்க. அவங்களாம் புலம்புறாங்க. இந்த தாவேக்கா தற்குறிகள்லாம் திமுக மேல பழி போட்டுட்டு இருக்காங்க. இதனாலதான் நம்ம இவங்களை தற்குறின்னு சொல்றோம். இந்த வீடியோ பாருங்க. கட்சியோட தலைமை சொல்லிதான் நாங்க சொல்றோம். அலோடு
ஆட்சியில இருக்கிறது விஜய். முதலமைச்சரா அவர் போய் நன்றி தெரிவிக்கிறதுக்காக திருச்சி கிழக்குக்கு போறாரு. அவர் தான் 5000 பேருக்கு தான் அனுமதி. கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு ஒரு 5000 பேர் வந்து என்கிட்ட நன்றி வாங்கிட்டு போங்கடான்றாரு. ஆனா சில பேரை காவல்துறை உள்ள விடல. போதும், கூட்ட நெரிசல் அதிகமாயிட்டு சொல்லி காவல்துறை அவங்க வேலையை பாக்குறாங்க. உள்ள விடல அப்படின்ற காரணத்துக்காக இந்த வெள்ள இருக்க இவங்க திமுக அரசு ஒழிய, திமுக ஒழிய, திமுக ஒழியன்னு கத்துறாங்க. ஏண்டா ஆட்சியே உங்க கையில தான்டா இருக்கு. இப்ப உட்காந்துக்கிட்டு திமுக ஒழிகன்னு பேசிட்டு இருக்க தற்கூரியாடா நீங்கெல்லாம். இதுக்கு தாண்டா உங்களை தற்கூரின்னு சொல்றோம். இதுல அவர் சொல்றாரு கவர்ச்சியில உள்ள வந்துட்டுன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. நான் என்ன அப்படின்றாரு. அதான் நானும் கேட்கிறேன், நீங்க என்ன டேஷா? இப்படிலாம் பேசுறீங்களா, நீங்க என்ன டேஷா? அது என்ன அந்த டேஷ்? அந்த டேஷ் என்ன? நம்ம என்ன வேணா ஃபில் பண்ணிக்கலாமா? எங்க கிட்ட விட்டீங்க, நான் என்ன அப்படின்றீங்க, அப்ப நீங்க என்ன பெரிய டேஷா அப்படின்னு நாங்க அந்த டேஷ்ல என்ன வேணா ஃபில் பண்ணிக்கலாமா? என்ன சார் பேசுறீங்க? ஒரு முதலமைச்சர் மாதிரியே பேச மாட்டீங்க. விஜய் ஒரு நல்ல மேனிபுலேட்டருங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. எப்படி மக்களை மேனிபுலேட் பண்ணலாம்னு சொல்லி அவர் தெளிவா பண்றாரு. அவருடைய சொந்த தொகுதி, இப்பொழுதுக்கே அவர் சொந்த தொகுதினா அது பெரம்பூர் தொகுதி தான். அங்க கூட அவர் நன்றி தெரிவிக்க போகல. ஆனா இவர் டைரக்டா இங்கிருந்து கிளம்பி திருச்சி கிழக்குக்கு போறாரு. ஏன்னா இடைத்தேர்தல் வரப்போகுது. அங்கேயும் போய் சொல்றாரு, நீங்க வந்து போட்டியே வந்து 2 பேருக்கு நடுவுல தான், ஒன்னு டிவிக்கு இன்னொன்னு டிஎம்கே. சரி, அதே திமுக தானே போய் பிச்சை எடுத்து நீங்க கூட்டணி கட்சிகளை வாங்கி உட்காந்துக்கிட்டு ஆட்சி அமைச்சிருக்கீங்க. இந்த வார்த்தையெல்லாம் அந்த 5 நாள் ஆளுநர் மாளிகைக்கும் உங்க ஆபீஸுக்கும் ஓடி ஓடி வந்துருக்கீங்களா? அப்ப பதிவு பண்ண வேண்டியதானே, இதுல இந்த திமுகவும் இந்த தீய சக்தியும் இங்கிட்டு இருக்க மற்றும் சிலரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு விஜய் கவுக்க பார்த்தாங்களாம். அந்த மற்றும் சிலர்ல இருந்தாங்கல்ல, உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்கல்ல, CV சண்முகம், அவர் தான் பதிவு பண்ணாரு, விஜய் அதிமுக பாஜக கூட்டணியில வரணும்னு சொல்லி கடைசி நிமிடம் வரைய அவர் காத்திருந்தார் அப்படின்னு அவர் தான் பதிவு பண்ணாரு. அவர் தான் சொன்னாரு. இப்ப இந்த மற்றும் பலர் நீங்க பேசுறீங்களே, அந்த மற்றும் பலர் அந்த கட்சியில இருந்துதான் நீங்க சோஃபாவை கொடுத்து ஆளை உருவிக்கிட்டு இருக்கீங்க, குதிரை பேரம் நடத்திட்டு இருக்கீங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆமாப்பா, திமுக அதிமுக கூட்டு சேர்ந்து விஜய் வந்து கவுக்க பார்த்தாங்க அப்படின்னா நானே எதிர்ப்பேன். இது ஜனநாயகத்துக்கு எதிரானது, நானே சொல்றேன். ஆனா இன்னைக்கு இது எப்படி தப்போ அதே மாதிரிதான் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்த மக்கள் உங்களை வேணான்னு புறக்கணிச்சாங்க. இன்னைக்கு அந்த நபர்களை உருவி நீங்க ஆட்சியில உட்கார்ந்துருக்கீங்கன்னா அது அந்த மக்களுக்கு செய்த துரோகம். அதை ஒத்துக்கிறீங்களா? இன்னைக்கு அதிமுகன்ற கட்சிக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா திமுக கூட்டணியும் வேணாம், தாவேக்காவும் வேணான்னு சொல்லிதான் அதிமுக வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற வச்சாங்க. இன்னைக்கு அந்த துரோகிகள் இன்னும் இப்படி கூட சொல்லலாம், அந்த நாய்கள் அவன் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஓட்டு கேட்க வரும்போது மட்டும் மக்கள்கிட்ட வந்து பிச்சை எடுக்க தெரிஞ்ச இந்த நாய்களுக்கு இவனுங்க ராஜினாமா பண்ணும்போது அதே மக்கள்கிட்ட சொல்லிட்டு ராஜினாமா பண்ணணுங்கிற துப்பு இல்லாம சோஃபாவுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு குதிரை பேரத்துல ஈடுபட்டுக்கிட்டு அவன் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால வந்து சேர்றான்னா இது துரோகமா இல்லையா? இது துரோகமா இல்லையா? சார் நீங்க தூய சக்தி தான் சார், ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துங்க சார், நாங்களாம் வரோம் சார், ஒரு 4 கேள்வி கேட்கிறோம். இல்ல நீங்க கூட வேணாம், உங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர்கள், ராஜ்மோகன் அண்ணன் இருக்காருல்ல அவரு, இல்ல இந்த திருச்சி ஸ்ரீரங்கம் MLA இருக்காரு, சாரி அமைச்சர் அவர் யார், ரமேஷ், இந்த மாதிரி ஆட்கள் யாரா வர சொல்லுங்க, ஒரு மண்டபத்தை பிடிப்போம், வாங்க ஒரு இன்டர்வியூ ஒன்று போடுவோன்றேன், வாங்க 1 to 1 நடத்துவோம், வாங்க பேசுவோம், தாவேக்கா செய்த சாதனைகள் என்ன அப்படின்னு பத்தி பேசுவோம், இந்த தாவேக்கா செய்த துரோகங்கள் என்னங்கிறத பேசுவோம். தாவேக்கான்றது தீய சக்தியா, தூய சக்தியா, ஊழல் சக்தியா, இல்ல சோஃபா மாடல் சக்தியாங்கிறத பத்தி பேசுவோம் வாங்க. இதுல பஞ்சு டைலாக் வேற, அது தீய சக்தி இல்ல, அது தூர சக்தி, அது பேர சக்தி, அது இதெல்லாம் தேவை நமக்கு? இன்னுமே நீங்க மக்கள் மத்தியில நடிச்சுக்கிட்டு தாயா இருக்கீங்க. உங்களுக்கு அதெல்லாம் புரியுதா புரியலையான்னு தெரியல. இதுல இவர் சொல்றாரு 6 மாசம் அமைதியா இருப்பேன்னு சொன்னாங்க, ஆனா 1/2 மணி நேரம் கூட அமைதியா இல்லைன்றாரு. அதைத்தான் நாங்களும் சொல்றோம், நல்லாட்சி கொடுப்போன்னு சொல்லி வந்த, இப்ப நல்லாவா ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற? நேத்து ஒரு பையன் சென்னையில இந்த கஞ்சா விற்கிற பசங்களை தட்டி கேட்டான், அவன் மேல புகார் கொடுத்தாங்கிற ஒரே காரணத்தினால அவனை வெட்டி போட்டிருக்கானுங்க. போக்சோ வழக்குகள் அதிகரிச்சிருக்கு, குழந்தைகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கு.
இத கூட விடுங்க ஐயா, இதுக்கு கூட உங்களுக்கு நிர்வாகத்துக்கு டைம் வேணும். சரி ஓகே, நான் அதுல கூட உள்ள வரேன்யா. ஆனா தமிழ்நாட்டுடைய மண்ணுக்காகவும் உரிமைக்காகவும் நாங்க வந்து முதலாளா குரல் கொடுப்போம்னு பேசுனீங்களையா, அங்க பாசிச சக்திகள் திருவள்ளுவருக்கு காவி உடைய தூக்கி போட்டு உட்கார வச்சுட்டு இருக்காங்க. அதை கேட்டு ஒரு வார்த்தை பேச உங்களுக்கு எல்லாம் வக்கு இருக்காயா? அதை கேட்டா விஜயோட ஃப்ரெண்டு அதை பத்தி இப்ப பேச வேணாமே. அப்ப எப்பதாயா பேசுவீங்க? நீங்கெல்லாம் எதுக்கு தாயா பேசுவீங்க? என்ன தாண்டா பண்ண போறீங்க நீங்க? சரி இத கூட விடு, அங்கிட்டு கர்நாடகா மேகதாது பிரச்சனை போயிட்டு இருக்கு. மேலூர் விஜய், சூலூர் விஜய், இந்த விஜய், அந்த விஜய்ன்னு சொல்லிவிட்டு இப்ப இந்த விஜய் எதுவுமே பேச மாட்டாரு. விஜய்ன்ற ஒரு நபருக்காக, ஒரு தனி நபருக்காக தானே இன்னைக்கு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு இன்னைக்கு உங்களை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அப்ப இந்த மக்களோட பிரச்சனையா, இந்த மக்களோட பிரதிநிதியா நீங்க என்ன பண்ணணும்? அவங்களுக்கு குரல் கொடுத்திருக்கணும். நீங்க கர்நாடகா கவர்மெண்ட்டை எதிர்த்து ஒரே ஒரு அறிக்கை, அவன் சொல்றான்ல 500 விஜய் வந்தாலும் 1000 விஜய் வந்தாலும் நாங்க மேகதாது ஆனா கட்டுவோண்டான்றான்ல. அப்ப அவனை எதிர்த்து பேச உங்களுக்கு துப்பு இருக்கா? இல்ல. தொட நடுங்கி இந்த தாவேகா கட்சி, தொட நடுங்கி கட்சி இந்த தாவேகா கட்சி பேசக்கூடிய என்னை போன்ற தனிநபர்களை நீங்க ஆபாசமா தாக்கலாம், என்ன மாதிரியான ஆட்களுக்கு நீங்க கொலை மிரட்டல் கொடுக்கலாம். ஆனா இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். உங்களுக்கு எந்தவித நிர்வாக திறமையும் இல்லாம, திராணியும் இல்லாம, தைரியம் இல்லாத, ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு கோழை அப்படின்றத நான் ஆணித்தரமா பதிவு பண்றேன். இதுதான் உண்மை. மக்கள் நீங்க என்ன வேணாலும் புரிஞ்சுக்கோங்க. இங்க வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க வந்து விஜய் ஃபேன்ஸா இருக்கலாம், அப்படியே உங்களுக்கு எல்லாம் ரத்தம் கொந்தளிக்கலாம் நான் பேசுறதை பார்த்து, இன்னும் நம்ம தலைவரை பத்தி இப்படி பேசிட்டானே அப்படின்னு. உங்க தலைவர் இந்த நாட்டு மக்களுக்காக எதுவுமே பேசாம ஓடி ஒளியக்கூடிய ஒரு டேஷ் அப்படிதான் இருக்காரு. என்ன வேணா ஃபில் பண்ணிங்கப்பா. விஜய் மட்டும் டேஷ் போடுறாரு, நானும் அந்த டேஷ் போடுறேன், என்ன வேணா ஃபில் பண்ணிக்க. மக்கள் புரிஞ்சுக்கோங்க, இதுதான் இந்த ஆட்சியோட லட்சம். இப்படிதான் போயிட்டு இருக்கு. இதை விட கொடுமையா போகும். நீங்க வெயிட் பண்ணி பாருங்க, இதை விட கொடுமையா போகும். இதுல இவர் சொல்றாரு நான் 700 கடையை மூணுனேன், 500 கடையை மூணுன்னாரு. ஆனா அவருடைய கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு அமைச்சர் என்ன பதிவு பண்றாரு, மதுவிலக்குத்துறை அமைச்சர் என்ன பண்றாரு, அப்படியெல்லாம் மது கடையை வந்து மூட முடியாதுங்க, அது சாத்தியமே இல்லைங்க அப்படின்றாரு. இப்ப விஜய் சொல்றது உருட்டா இல்ல அவங்க அமைச்சர் சொல்றது உருட்டா? பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிற தடுக்கவே முடியாதுன்னு இங்க அந்த அமைச்சர் சொல்றாரு. இப்ப இந்த அமைச்சர் சொல்றது உருட்டா? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடுங்க, இந்த விஜய் சொன்னது உருட்டா? எது உருட்டு? எவன் பண்றது நாடகம், எவன் பண்றது நடிப்பு? இவனுங்கெல்லாம் மேனிபுலேட் பண்றாங்கன்னு சொன்னா இந்த தற்குறிகளுக்கு கோபம் வேற வருது. தற்குறின்னு தானே சொல்ல முடியும். ஓட்டு போட்டதுனால உங்களை யாரும் தற்குறி சொல்லலடா. எந்தவித அடிப்படை அறிவும் இல்லாம, ஒரு சிந்தனை இல்லாம, எந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாம நீ வந்து சப்போர்ட் பண்றல. நீங்க விஜய் ஓட்டு போடுறது உன் உரிமை, நான் ஓட்டு போட்டதே சொல்லல. ஆனா ஒரு சப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வைக்கிறல்ல, விஜய்க்கு நான் வந்து ஆதரவு தெரிவிக்கிறேன். ஏன்டா தெரிவிக்கிறேன்? எனக்கு அவர் பிடிக்கும். ஏன்டா பிடிக்கும்? அழகா இருக்க. ஏன்னா அழகா இருக்கிறது எல்லாமாடா ஒரு காரணம், ஆட்சி செய்யறதுக்கு இதெல்லாமாடா தேவை? அண்ணாதுரை இருக்காருலடா, இந்த மனுஷனெல்லாம் இவரெல்லாம் அழகுன்ற ஒரு விஷயத்துல சேர்க்க முடியாது. ஆனா இந்த ஆள் மாதிரி ஒரு திறமையான ஒரு அரசியல்வாதியை இன்னும் எத்தனை நூற்றாண்டு காலம் இந்த தமிழ்நாடு கடந்தாலும் இவரை மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாது. இந்த மனுஷன் மாதிரி, காமராஜர் மாதிரி யாரையுமே பார்க்க முடியாது. அவங்களாம் ஒன்றும் அழகில் சிறந்தவங்க, ஆண் அழகர்கள் அப்படிலாம் இல்லை. அறிவில் சிறந்தவர்கள், அரசியல் சிறந்தவர்கள். தே ஆர் கிங் மேக்கர்ஸ். இன்னைக்கு திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் உருவாயிருக்கு. இன்னைக்கு அதை தொடர்ந்து பல்வேறு கட்சிகள் இன்னைக்கு உருவாயிருக்கு இந்த தமிழ்நாட்டுல. அப்படின்னா இதுக்கு போட்ட விதை காமராஜர் அவர்களும் அண்ணா அவர்களும் தான். இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. 2 பேரும் இரு துருவங்களா இருந்தாங்க. 2 பேருக்கும் வெவ்வேறு கொள்கைகள், ஆனா நோக்கம் ஒண்ணுதான். மக்கள் புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி மக்கு தலைவர்களை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். இப்படி மாபெரும் தலைவர்கள் இருந்த பதவியில மக்கு தலைவர்கள் நம்ம உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். இது அவங்களுக்கு தற்குறின்னு சொன்னா வேற கோவம் வருது. அப்ப அவங்களுக்கு அது வலிக்குது. அப்ப வலிக்குதுன்னா அதுதான் உண்மைன்னு அர்த்தம். என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.